ஹிதாயத்தை கொடுப்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. உள்ளத்தை மாற்றக்கூடிய தன்மை அல்லாஹுடைய சக்தியில் இருக்கிறது. ரசூலுல்லாஹுக்கும் அந்த சக்தி கொடுக்கப்பட்டதல்ல. இப்ப நபிமார்கள் அவர்கள் வேலை என்ன? இறை செய்தியை மக்களுக்கு எத்தி வைப்பது. ஒமா அலைனா இல்லல் பலாக். ரசூலுல்லாஹுடைய பொறுப்பு என்ன? லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர். அவர்களுக்கு நேரான வழியில கொண்டு வரணும் அல்லாஹ் பொறுப்பு கொடுக்கல, எத்தி வைப்பது. இறை செய்தி இதுதான் அல்லாஹ் மக்கள்கிட்ட சொல்லணும். இதுதான் நபிமார்களுடைய பொறுப்பு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய தந்தைக்காக அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. எப்படி பிரார்த்தனை? பாவ மன்னிப்பு தேடினாங்க. அல்லாஹ் இவர்களுடைய பாவத்தை மன்னித்திடு. ஷிர்க் செய்தால் அவர்கள் தான் தௌபா செய்ய வேண்டும், அவர்களுக்காக இன்னொருத்தவர் தௌபா செய்ய முடியாது. மற்ற பாவங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அது தானாகவே மன்னிக்கப்படும். அது அவர்கள் தௌபா செய்யலைனா கூட தானாகவே மன்னிக்கப்படும். ஆனால் ஷிர்க் இருந்தால் அவர்கள் தௌபா செய்து ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஷிர்க் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க. அப்ப அந்த விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லிட்டான்? அந்த வார்த்தை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முழுவதும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை முழுவதும் அழகிய முன்மாதிரி. ஆனால் ஒரு விஷயத்தை தவிர. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழுவதும் அழகிய முன்மாதிரி தான். ஆனால் ஒரு விஷயத்தை தவிர்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹை பற்றி எந்த விஷயமும் அல்லாஹ் தடை செய்யல, இதை தவிர அப்படின்னு சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா பக்கங்களும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களும் என்ன இருக்கிறது? ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரி? ஒரு தந்தையாக இருக்க ஸ்தானத்தில் அவன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், எப்படி தன்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும், ஒரு முன்மாதிரி இருக்கிறது. கணவனாக இருந்தால் அதற்கு முன்மாதிரி இருக்கிறது, வீரனாக இருந்தால் அதற்கும் முன்மாதிரி இருக்கிறது, ஒரு தலைவனாக இருந்தால் அதற்கும் முன்மாதிரி இருக்கிறது, ஒரு ஆசிரியராக இருந்தால் அதற்கு முன்மாதிரி இருக்கிறது, ஒரு சமூக தலைவராக இருந்தால் அதற்கு முன்மாதிரி இருக்கிறது, ஒரு போர் வீரராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஒரு மாணவராக இருந்தாலும் ஒரு அழகிய முன்மாதிரி அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப எல்லா நேரங்களும், எல்லா சூழ்நிலைகளும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறையில் இருந்தால்தான் அல்லாஹ்வை நாம் முழுமையாக இபாதத்து செய்ய முடியும். இப்போ அந்த அல்லாஹ் இபாதத்து எப்படி செய்யணும் அதனுடைய விளக்கம் தான் இது சொன்னேன். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினால்தான், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால்தான் என்ன ஆகும்? அல்லாஹ்வுக்கு நாம் இபாதத்து செய்யக்கூடியதுக்கு சமமாகும். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? உங்களுடைய சகோதரனை பார்த்து தபஸ்ஸம் வஜ்ஹு அஹீக, உங்களுடைய